அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அவங்க வந்து உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உயிரோடு இருப்பாங்க. ஆனால் மனநிலையில் அவங்க பழசெல்லாம் மறந்துருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் யோசிக்கலை. ஆனால் இவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்களோட சீன்ஸ் வராது அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ ரியல் லைஃப்பில் அவங்க கன்சீவாக இருக்காங்க, வயிறுலாம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம அவங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரியுறதுனால அவங்களுக்கு சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படிங்கிறது தான். அதில் இந்த இப்போ விஜயை வந்து தேடுறது, தலைமறைவாக இருக்கிறது, பசுபதியெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கிற டைமில் வெண்ணிலாவை வந்து அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, உயிர் இருக்குது, ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்து ஸ்கோமா ஸ்டேஜ் அது இதுன்னெலாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பழசெல்லாம் மறந்து தானே இப்போ இதுக்கு வந்திருக்காங்க. அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொன்னால் அவங்க வந்து சாக்காவாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த அளவுக்கு அவங்க ஸ்கோமா ஸ்டேஜுக்கு போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. நிறைய கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க. இதில் இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இன்றைக்கி போலீஸ் வந்தார் இல்லையா, போலீஸ் வந்தப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, வெண்ணிலாவை வந்து வெண்ணிலா மிஸ்ஸிங் அப்படின்னு மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அவங்க மாமா. இப்போ வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வெண்ணிலா வந்து பசுபதி சொன்னதுனால தான் இந்த மாதிரி வந்து விஜய் வந்து மிரட்டினாங்க அப்படிங்கிறது வந்து போலீஸ்காரவங்களுக்கு தெரியும் தானே. போலீஸ்காரவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு விஜய் நிரபராதி அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் இடிக்குதுங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்தனை என்ன கேட்குறாரு, விஜய் எங்கே அப்படின்னு கேட்குறாரு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோனை வாங்கி விஜய் வந்து அதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாரு, விஜய் கூட நீ தானே கூப்பிட்டு போன, காவேரியும் விஜயும் போனதாக தானே எங்களுக்கு நியூஸு அப்படின்னு சொன்னோமே. ஆமாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ஃபோனை வாங்கி ஆதாரத்தை 2 பேர் செக் பண்ணுறாங்க. இதை இந்த 3 விஷயம் 4 விஷயம் 5 விஷயத்தையும் செக் பண்ணுறது ஒரே ஒரு போலீஸ் தான். அந்த போலீஸ்க்கு விஷயம் எல்லாமே தெரியும். அவர் ஏன் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ நமக்கு வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது அந்த போலீஸ்க்கு தெரியும்ல. அதுக்கப்புறமா வந்து விஜயையும் காவேரியும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படிங்கிறது அந்த போலீஸுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து வெண்ணிலா கூட பேசலை, காவேரி கூட போயிட்டாரு அப்படிங்கிறது அந்த போலீஸுக்கு தெரியும்ல. இப்படியெல்லாம் இருக்கும் போது என்னாச்சு அப்படிங்கிறதான். இப்போ வந்து போலீஸ் வந்து விஜய் மேலே எப்படியா புகார் சொல்ல முடியும்? இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலுமே விஜய் தான் வந்து அவள் தான் காவேரி தான் என்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டாரே, இந்த பொண்ணு ஏன் தற்கொலை முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி போலீஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து காவேரியை இவ்வளோ டீட்டெயிலாக கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க தான். அப்போ வெண்ணிலாவுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை அப்படிங்கிறது நேற்றுக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே தெரிஞ்சிருச்சு இல்லையா போலீஸுக்கு. அப்புறம் ஏன் திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வந்திருக்காங்க, கரெக்டாக ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு போலீஸ் வந்தது கரெக்டு. ஆனால் காவேரி இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் பசுபதி வெண்ணிலாவோட மாமா அந்த நம்பிராஜன் இருக்கார் இல்லையா, அவங்களை கேட்காம இவங்க வந்து காவேரியை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து பரிதாபத்தில் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்காங்க காவேரி. அதை வச்சே வந்து அவங்க ப்ளேம் பண்ணுறது காவேரி தான், விஜய் தான் காரணம் வெண்ணிலா கீழே விழுந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்றைக்கி போகிற ட்ராக்கை கொண்டு போய் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வெண்ணிலாவுக்கு வந்து உயிர் இருக்குது, டவுட்டு தான் 2 நாள் ஆகும் அப்படின்னு நர்ஸு வந்து சொல்கிறாங்க.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா உயிரோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. உயிரோடு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதை வந்து நம்மளோட விஜயை வந்து தலைமறைமாக கொலை முயற்சி அப்படிங்கிறதுனால என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீரியஸாக இருக்காங்கன்னே சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வக்கீல் சொல்லி அவங்க தலைமறைவாயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து மாட்டிப்பார் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு. தலைமறைவாக ஆகியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ விஜய் வந்து இப்போ இதில் அதாவது விஜய் இதில் மாட்டி விடுறதுக்கு தான் இந்த தலைமறைவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால்